தங்கம் விலை ஒரு சவரன் 64,400 ரூபாயை எட்டியிருக்கின்றது. குறிப்பாக நேற்று 6,120 ரூபாய் ஒரு கிராம் தங்கம் விற்ற நிலையில் இன்று மிக முக்கியமாக 2 முறை விலையேற்றம் கண்டிருக்கின்றது. குறிப்பாக 8,230 மற்றும் 8,300 என்கின்ற அந்த அளவை தங்கம் விலை 2 முறை உயர்ந்திருக்கின்றது. சார் வணக்கம். தங்கம் விலை ஏன்னா அதை குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற அளவில் நம்ம முடிவு மக்கள் எடுத்துட்டாங்க. இருப்பினும் 2 வாட்டி தங்கம் ஒரே நாளில் உயர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த உச்சத்தை எட்டியிருக்கு விலை. எதன் காரணமாக இந்த விலையேற்றம் சார்? பொதுவாகவே தங்கம் விலை உயர்வு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை விலை வருதுன்னு சொன்னாவே இது வருடத்திற்கு 4 அல்லது 5 முறைகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மட்டும் இது 2வது முறையாக நடந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகள் பெரிய அச்சுறுத்தலை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பெருமளவில் ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துள்ளது. அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு 200% இறக்குமதி வரியை விதிப்போம் அப்படிங்கிற அறிவிப்பு. ஐரோப்பிய நாடுகளுடைய பெரிய வருமானமே மது உற்பத்தி, அதை மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது என்பது. அது பெருமளவில் ஐரோப்பிய நாடுகளுடைய மதுபானங்களை அமெரிக்கா இறக்குமதி செய்து வருகிறது. அதன் வாயிலாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய பொருளாதார உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்தால் அமெரிக்க மக்கள்கள் பெருமளவில் பணம் அதற்காக செலவழிக்க மாட்டார்கள். மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு கிராய்க்கு அதிகமாகும். அதனால் ஐரோப்பியர்களுடைய மது உற்பத்தி குறையும். அந்த குறைவின் காரணமாக ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பங்குச்சந்தைகள் ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் உள்ள முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை எடுத்து தங்கமாக மாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அதுதான் சர்வதேச சந்தையில் தங்கம் பெருமளவில் உயர்வதற்கு ஒரு காரணம். இரண்டாவதாக காசா நாடு எங்களுக்கு சொந்தமானது. அங்குள்ள மக்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்து ஜோர்டான், சிரியா மற்றும் எகிப்திற்கு செல்ல வேண்டும். அந்த நாடை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அமெரிக்க அதிபர். அதுவும் ஒரு பெரிய அச்சுறுத்தல். இது இப்படியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் நாட்டில் ஏற்பட்ட பொழுது அமெரிக்கா பெருமளவில் பொருளாதார உதவி செய்தது. அந்த உதவியை மீண்டும் எங்களுக்கே தர வேண்டும் என்று அமெரிக்கா இப்போ வற்புறுத்தி வருகிறது. ஒருவேளை உக்ரைன் தரவிட்டால் அந்த நாடுகளில் உள்ள கனிமங்கள் எங்களுக்கு சொந்தமாகிவிடும்ன்ற அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது எல்லாமே உலக நாடுகளை பெருமளவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் வரும் காலங்களில் பெரிய உலக பொருளாதாரத்தில் பெரிய சீரழிவு ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் பெருமளவில் தங்கத்தின் மீது தான் மட்டுமே முதலீடுகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக தொடர்ந்து சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி பெருமளவில் தங்கம் உயர்ந்து வரும். இன்னும் உயர்வு என்பது இந்த வருடம் இறுதியிலே பார்த்தீங்கன்னா 1 கிராம் 10,000 ரூபாயை கூட கடந்து செல்லும். அதற்கு ஒரு சிறிய உதாரணம், கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 1 கிராம் 5,910 ரூபாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8,300 ரூபாய். 19,000 ரூபாய் இந்த 13-14 மாதங்களில் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்துள்ளது. அதனால் இன்னொரு 2 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கூட தங்கம் கடந்து செல்லும். இந்த வருடத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய், 1 கிராம் 10,000 ரூபாய் அளவுக்கு தங்கம் மிக விரைவாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வர்த்தக போர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வர்த்தக போர் இப்போ அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவால் வர்றது. இப்போ சாமானிய மக்கள் இந்த தங்கம் நம்ம இந்தியா போன்ற நாடுகள் தமிழகத்திலலாம் இப்போ நடுத்தர குடும்பங்கள் நகை அப்படிங்கிறத ஒரு மிக முக்கிய ஒரு பொருளாக பார்க்குறாங்க, தங்களோட வாழ்க்கைக்கான தேவையாக பார்க்குறாங்க. அவர்களுக்கு என்ன வழி சார்? அதாவது இதில் முதலீடு செய்யக்கூடிய மக்களுக்கு பெரிய முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர்வமே இல்லை. இப்பொழுது நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் பெருமளவில் லாபம் தரும், நல்ல விலை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு நிலம் வாங்குகிறோம், நல்ல விலை ஏறும்னு சொல்கிறோம், அல்ல அது வாடகை விட்டால் நல்லா வாடகை வரன்றோம். அந்த நம்பிக்கை இப்போ தங்கத்தின் மீது வந்துள்ளது. ஏனென்றால் தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் பெரிய லாபம் வருகிறது அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. அதனால் தங்கத்திற்கு இன்னும் வரும் காலங்களில் பெருமளவில் ஒரு விற்பனையும் அதை பெரிய அளவில் முதலீடும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இனிமேட்டுக்கு இருக்காதா? மக்கள் நினைச்சே பார்க்கக்கூடாதா? இல்லை, விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்லலாம். உலக பொருளாதாரம் இன்னும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒத்து நோக்கி பார்த்தால் நிச்சயமாக தங்கம் இல்லை இன்னும் மேல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது, தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை.